வணக்கம் நண்பர்களே, சுபா குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல். வாங்க டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுக்கும் சேர்த்து ரைஸும் பருப்பும் போட்டு இதில் வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேக வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். லெட்ஸி தான் ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணுறேன். இந்த 160 இருக்குல்ல, அந்த அளவுக்கு ரைஸும் அதில் ஹாஃப் பருப்பும் போட்டிருக்கேன். நான் 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் பருப்பு, அந்த விதத்தில் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா சூடான தண்ணி ஊற்றுங்க. கீப் வார்ம் ஆப்ஷன் போட்டுருங்க, அதுவே காமிக்குது. ஓகேயா, 1 ஹவருக்கு அப்படியே அது இருக்கட்டும். ஸோ இப்போ அது எண்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஊறி இருக்கு. விசில் கொஞ்சம் இருக்கு பாருங்க, ஹீட் இருக்கிறதுனால ஸ்டீமு. இப்போ என்ன பண்ணலாம், ரைஸ் ஆப்ஷன் போட்டுட்டு மோரில் போமா 15 மினிட்ஸ் வருது. லோ ப்ரெஷரில் மோரில் 15 மினிட்ஸ். எனக்கும் இதாங்க ஃபஸ்ட் டைம். நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு வாட்டி மொத்தமாக பொங்கல் போட்டு ட்ரை பண்ணேன். அது ஷார்ட் வீடியோவில் இருக்கும். பட் எனக்கு அதில் என்ன பிடிக்கலன்னா, கிஸ்மிஸ் பழம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்மெல் அப்படியே என்டையர் அந்த சாதத்துலேயும் அந்த பருப்புலையும் இறங்கிருச்சு. ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா, தனியாக தாளித்து தான் கொட்ட போகிறேன். உங்களுக்கு கிரேப் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா கிரேப் ஃப்ளேவரில் தான் அந்த பொங்கல் இருந்தது, நீங்கள் சாப்பிட்லாம். சீலிங் ஆப்ஷன் லாக்கில் தாங்க போட்டிருக்கேன். இது ரெடி ஆயிடுச்சுங்க, பார்க்கலாம். இப்போது இதுவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம நினச்ச மாதிரி வந்திருக்கு. கடையணும் நல்லா. இதில் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஒரி பண்ணாதீங்க, அது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குன்னு அப்படிலாம் இருக்காது, கெட்டி ஆகிடும். இதை நம்ம மூடி வச்சிடலாம். கீப் வார்ம்லாம் போட வேணாம், ஜஸ்ட் இப்படியே இருக்கட்டும். 1 கப் கருப்பு உளுந்து நான் நைட்லேயே ஊற வச்சுருக்கேங்க. வெள்ளைப்பருப்பு காலையில் தான் ஊற வச்சேன். இதுவும் 1 கப் தான். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி இதில் சேர்க்கணும். 2 டீஸ்பூன் தான் அரிசி சேர்க்கணும், நிறையா சேர்க்கக்கூடாது. இதுலேயும் தான் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா கிறிஸ்பாக வரும் வடை. அதுதான் ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். 20 நிமிஷம் எல்லாம் வச்சிடலாம். டைமர் முடிய போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டலாம். தண்ணி நம்ம ஊற்றாமல் தாங்க அரைக்கணும், லைட்டாக தெளித்து தான் விடணும், ரொம்ப போடக்கூடாது. கம்மியாக தண்ணி விடுங்க, நிறையா ஊற்றிட வேணாம். ஆனால் விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தாளிச்சு விட போகிறேன். வெண்பொங்கலுக்கு கொஞ்சமாக தாளிச்சு விட போகிறேன். இப்போ எவ்வளோ தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாக இருக்குன்னு. இப்போ நம்ம வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நான் சக்கரை பொங்கல் நிறையா வச்சுக்க போகிறேன், வெண்பொங்கல் கம்மியாக வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி தான் புதுசாக நெய் உருக்கி வச்சேன். ஸோ அதை தான் நான் எடுத்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நம்ம புதுசாக உருக்குன நெய்யை ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து, கடுகு வெடித்த உடனே சீரகம், வத்தல், கறிவேப்பிலை, பெருங்காயம், ஜல் தூள் கொஞ்சம். நம்ம தனியாக எடுத்து வச்சோம்ல, அதை அந்த ரைஸையும் இதையும் இதில் சேர்க்கணும். இந்த டைமில் நீங்கள் அடுப்பை அணைச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள். எனக்கு பொங்கல் இந்த மாதிரி கொஞ்சம் குழஞ்சிருந்தால் தான் பிடிக்கும். இப்படி வச்சோன்னா அங்கே பாருங்கள் எப்படி உள்ளதுன்னு, இப்படி தாங்க இருக்கணும். திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. வித் தட் சால்ட் சேர்க்கலாம். மிளகுத்தூள் தாளிக்கும் போது அப்படியே முழுசாக போடுவாங்க. பிள்ளைங்க அதை கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருங்க ஓரமாக. நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பொடி பண்ணதை சேர்ப்பேன். கேஷ்யூ நட்ஸும் ரோஸ்ட் பண்ணியே விற்குதில்ல, நான் அதை அப்படியே சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு தாளிச்சு விடலாம். அதே மாதிரி நெய் விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு, இது ஆல்ரெடி வறுத்த முந்திரி பருப்புங்க, ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லைங்க. கருப்பு திராட்சை கொஞ்சமாக போட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறந்துருச்சு. இந்த திராட்சை வருகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். ஏன்னா இது நல்லா நம்மளுக்கு ஆல்ரெடி வறுத்த முந்திரி பருப்பு தான். இப்போ நம்ம அந்த மீதம் எடுத்து வச்சோம்ல அந்த சாதத்தோட கொட்டிடலாம். இப்போ நம்ம இதோட நாட்டு சர்க்கரை சேருங்க. சரி பங்கு சேருங்க ரைஸுக்கு ஏற்ற மாதிரி. சாட்டே ஆப்ஷன் போடுறேன் லெஸ்ல, ஓகேவா? ப்ளஸ் ஒரு 1/3 கப் தண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஏலக்காய் வந்து நான் தட்டி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்க்கலாம். குங்குமப்பூ கொஞ்சம் சேர்க்கலாம். எடிபிள் கேம்ஃபயர் இருக்குது, போட்டுடலாம். பச்சை கற்பூரம் இதுக்கு பேர். கொஞ்சமாக தாங்க சேர்க்கணும், நிறையா சேர்த்தா நல்லா இருக்காது. நல்லா இப்படி அமுக்கி இது பண்ணிங்கன்னா அந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அப்படி இருக்காது. பால் ஊற்றி பண்ணுவாங்க, நான் பால்லாம் ஊற்றலை. ஏன்னா நெய் நிறையா சேர்க்குறதுனால நான் பால் ஊற்றலை. மறந்துடாதீங்க, கொஞ்சமாக நம்ம உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். அது சேர்த்தா தான் அதோட டேஸ்ட் ஃபுல்ஃபில் ஆகும். சர்க்கரை பொங்கலும் ரெடி. ஒரு 3 நிமிஷம் நான் இந்த மாதிரியே தாங்க வைக்க போகிறேன். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். 3 மினிட்ஸ் அலாம் வச்சுருக்கேன். அலாம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரை பொங்கலை இதில் மாற்றி வச்சிடலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலி ஐ எம் வெரி ஹாப்பி தட் வி காட் திஸ் இன்ஸ்டன்ட் பாட். ஸோ பாருங்கள், இதில் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் ரெண்டுக்கும் ரைஸ் வச்சு இதில் சர்க்கரை பொங்கலையும் கிண்டி பக்காவாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு இதில் நான் சாம்பார் வைக்க போகிறேன். காய்கறி போட்ட சாம்பார் இல்லைங்க, ஜஸ்ட் டிஃபன் சாம்பார் தான் பண்ண போகிறேன். சாம்பார் பருப்பு வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஈரமே இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இதில் அந்த கழுவுன சாம்பார் பருப்பு சேர்க்கலாம். வெங்காயம், 3 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி வரமிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1 கப் தண்ணீர். இன்னொரு 1 கப் தண்ணீர் விடுறேன். அவ்வளோதான், சாம்பாருக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பீன் ஆப்ஷன் போகலாம். பீன் ஆப்ஷன் ப்ரெஷர் லெவல் வந்து லோவில் இருக்கட்டும். இது வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி வெண்டிங்கில் வச்சிடலாம், ஓகேவா? மாவு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆட்டிச்சு. பர்ஃபெக்ட். மாவு தண்ணியில் மிதக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோமா? டப் டப், பாருங்க எப்படி மிதக்குதுன்னு தெரியுதா? வெண்ணெய் மாதிரியே உருளுது. ஸோ வடை சூப்பராக வரும். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா கடலை வடைக்குமே நான் கிரைண்டரில் தான் ஆட்ட போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அது ஆட்டும் போதே கொஞ்சமாக நம்ம பூண்டு பல்லும் சேர்க்கலாம். இஞ்சி கொஞ்சம் சேர்க்கலாம். இஞ்சி போட்டோன்னே இந்த மாதிரி கல் நிற்கும். ஆனால் என்ன பண்ணுங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு நின்றுச்சுன்னா பயப்பட வேணாம். நல்லா அப்படி 2-3 சுற்றி சுற்றிட்டு இப்போ போடுங்க, சுற்றிடும். அவ்வளோதான். சோம்பு, மிளகாய் வத்தல், கறிவேப்பிலை, எப்படி ஆட்டிச்சு பாருங்கள், சூப்பராக. மிக்சியும் கழுவணும், கிரைண்டரையும் கழுவணும். அந்த மாதிரி 2 வேலை இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இதில் போட்டுருவேன். நல்லா தான் இருக்கும் இந்த வடையும்.
ஆட்டிடும். மிக்சியை விட வேகமாகவும் ஆட்டிடும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் கூட இருக்காது. என்னமா அழகாக ஆட்டிச்சு பாருங்க. விசில் வந்து இப்படி போயிட்டே இருந்தா தண்ணி ஃபுல்லாக வத்திராதா? ஏன் இப்படி பண்ணுற? பார்ப்போம் என்ன கதியில் இருக்கோ. பாருங்க, வடைக்கு எவ்வளோ சூப்பராக ஆட்டிச்சு. சோம்பும் சேர்த்து நல்லா ஆட்டிச்சு. எனக்கு தெரியும் இது நடக்கும்னு, அதனால தான் நான் கிட்டே இருந்தேன். இப்படி விடாமல் இல்லை யாரையும் வெளில விட்டேன்னா அப்புறம் தண்ணி எங்கே இருக்கும்? நியாயம் பண்ணுற நீ. இரு, நான் குயிக் ரிலீஸ் பண்ணுறேன். என்ன பண்ணி வச்ச சாம்பாரை? அடாடாடா, விசிலை வந்து நான் வெண்டிங்கில் போட்டது தான் தப்பு. ஸோ இதே மெஷர்மெண்ட் எல்லாம் பக்காவாக வரும். நம்ம வந்து சீலிங்கில் மட்டும் போட்டால் சரியாக வரும். இட்ஸ் ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா? ஒன்றாவது சொதப்பட்டும். இட்ஸ் ஓகே. கிரில்டு சிக்கன் சாப்பிட்ருப்பீங்க, கிரில்டு டீ கூட கிடைக்குது. அது மாதிரி இது கிரில்டு சாம்பார். ½ கப் சாம்பார் பருப்புக்கு எப்படின்னா 1 கப்லாம் போட்டிருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரில. வாங்க பருப்பு கடையில் அந்த மாதிரி லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏப்ரன் வந்து எப்போ யூஸ் ஆகுதோ இல்லையோ, இந்த பருப்பு கடையும் போது மட்டும்தான் நல்லா யூஸ் ஆகுது. சாம்பாருக்கு தேவையான உப்பு போடலாம். சாம்பார் தாளிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, உளுந்து, சீரகம், வத்தல் 2, கருவேப்பிலை, பெருங்காயம், நறுக்கின வெங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை சாம்பாரில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிம்பிள் சாம்பார் ரெடி. வெங்காயம் வந்து இதில் போட்டு நம்ம பொடி பொடியாக அரைச்சிக்கலாம். பொடி பண்ண வெங்காயத்தை வந்து உளுந்த வடைக்கும் கடலை வடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போடுறேன். கொத்தமல்லி போடலாம். உப்பு போட்டுக்கலாம் 2 வடைக்கும். வெங்காயத்தூள், இது நல்ல ஜீரணமாகும், அதுக்காக கொஞ்சமாக போடணும், ரொம்ப போடக்கூடாது. மிளகு வந்து நம்ம உளுந்த வடைக்கு போடணும். நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். எண்ணெய் வந்து சைடில் காஞ்சிட்ருக்கு. காயிற கேப்பில் நான் இதையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேங்க. நம்ம தட்டி வச்சோம்ல, அதை ஒன்றா எடுத்து உள்ளே போடலாம். நல்லா இருக்குல்ல? இவர் ஃபேவரேட் வடை. கிறிஸ்பா இருக்கடா? பிளாக் உளுந்தில் பண்ணுண்டா, ஹெல்தி. என்ஜாய். வடை எடுத்து எப்படி இருக்கு? இருக்குன்னு பார்க்கலாமா? அம்மா கிறிஸ்பி. சூடாக்கு, அவங்களுக்கு ஆவி பறக்கிறது அவ்வளோ சூடாக்கு.